இது மாதிரி ஒரு ஆப்ப கடை நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். கேஸ்ட் அயன் சரி, கேஸ்ட் அயன்லேயே கோல்டு ஃபினிஷ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பார்க்கறதுக்கே லுக் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். உள்ள கம்ப்ளீட்டாக ஸ்மூத் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இது பார்க்கறதுக்கு அப்படியே லுக் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உடன் சாப்பிங் போர்டு மாதிரியே இருக்குது. ஆனால் அது கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக் சாப்பிங் போர்டு தான். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய சைஸஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் அவைலபிள். அயன்லேயே உள்ள மினி தோசை தவா இது நம்ம ஆம்லெட் போடுறதுக்கோ இல்லை குட்டி குட்டி ஊத்தாப்பம் ஊற்றுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இப்போ நியூ அரைவல். பார்க்கறதுக்கே லுக் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கம்ப்ளீட்டாக இது ஹிண்டாலியம் கடை தான். பிளாஸ்டிக்ல ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. வெயிட்டும் நல்லா ஹெவி வெயிட்ல இருக்கு. ஈவன் சோப் ஸ்டோன் கர்ட் பாட் கலெக்ஷன்ஸ்லாம் கூட இங்கே வச்சிருக்காங்க. இதில் நம்ம தயிர்லாம் உர ஊற்றி வச்சோம் அப்படின்னா ரொம்பவே குழுன்னு அந்த டேஸ்ட்டும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்றாங்க. இது வந்து பீஸா சர்விங் பிளேட். அழகா பீஸா ஷேப்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்க. வித் ஹேண்டிலோட கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு. பனியாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. ஹிண்டாலியம், அலுமினியம், கேஸ்ட் அயன் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்க முடியும். 5 குழி, 7 குழி, 12 குழி, ஈவன் 15 குழி வரைக்கும் கூட கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஃபிளாட் பேஸ் உள்ள மாதிரியும் இருக்கு. இந்த மாதிரி ஃபிளாட் பேஸ் இல்லாமல் குழிக்குழியாக உள்ள மாடலும் இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்டீல் ஹவுஸில் உள்ள கலெக்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வெளியூரில் இருக்கிறவங்களா இருந்தாலும் இவங்கள்ட்ட நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக கூட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அந்த நம்பர் நான் டிஸ்பிளே பண்ணுறேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கிங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உடன் ஸ்டைல்லையே இருக்கிற பிளாஸ்டிக் ஷாப்பிங் போர்டு. இதெல்லாம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு 140 rupeesலேருந்தே கலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. இதில் அடுத்தடுத்த சைஸஸும் வச்சுருக்காங்க. குவாலிட்டி வைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது. பார்க்குறதுக்கு லுக் வந்து நமக்கு உடன் லுக்லேயே இருக்குது. ஆனால் இது பிளாஸ்டிக் தான். இதில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த சைஸஸும் வச்சுருக்காங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 190 வரைக்குமே லாஸ்ட் கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரியல் உடன் ஷாப்பிங் போர்டு. உடன் பார்த்தீங்கன்னாலும் குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த உடன் ஷாப்பிங் போர்டில் நமக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸில் வச்சுருக்காங்க. நமக்கு 250, 300, 400 அந்த மாதிரி ரேஞ்சில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஈவன் 600க்கு கூட உடன் ஷாப்பிங் போர்டு வச்சுருக்காங்க. அதெல்லாம் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டிக்கர்லேயே வந்து பெஸ்ட் குவாலிட்டி வுட் அப்படின்னு போட்டிருக்கு. பார்க்கறதுக்கே ரொம்பவே ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா நல்லா வலுவலுன்னு சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஈவன் நம்ம ஹேங் பண்ணி வச்சுக்கிற மாதிரி ஒரு ஹோலும் கூட கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ப்ரைஸ் வந்து நமக்கு 600 above அந்த ரேஞ்சில் இருக்குது. அடுத்து இது பார்த்தீங்கன்னா பிஸா சர்விங் பிளேட். இது கரெக்டாக பிஸா வைக்கிற ஷேப்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அழகாக வந்து ஹேண்டில் கொடுத்துருக்காங்க பிடிச்சி சாப்பிட்ற மாதிரி. இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் கூட இங்கே அவைலபிளாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கோகோனட் ஸ்கிராப்பர். நம்ம கவுண்டர் டாப் மேலே அழகாக ஃபிட் பண்ணி நம்ம வந்து கோகோனட்டை ஸ்கிராப் பண்ணி எடுக்கலாம். இதெல்லாம் ப்ரைஸ் வந்து 250, 350 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. ஈவன் உடன் லெமன் ப்ரெஷர் கூட வச்சுருக்காங்க. ஈவன் சிங்கிள் பீஸ் கூட கொரியர் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வெளியூரில் இருக்கிறவங்களா இருந்தாலும் இவங்கள்ட்ட நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக கூட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சாப்பர் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய வெரைட்டிஸில் வச்சுருக்காங்க. ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 250 அந்த ரேஞ்சிலேருந்தே கலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. இது மாதிரி ஜூஸர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பிளாஸ்டிக்கில் பார்த்துருப்போம். இதெல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே வச்சுருக்காங்க. மேலே உள்ளதை அழகாக நம்ம ஃபிட் பண்ணி ஃப்ரூட்ஸ் நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அழகாக நம்ம ஜூஸ் எடுத்துக்கலாம். மேலே உள்ள பிளேடும் கூட நல்லா ஷார்ப்பாக கொடுத்துருக்காங்க. இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 200 above அந்த ரேஞ்சில் இருக்குது. இந்த டட்கா பேன்லாம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நல்லா ஹை குவாலிட்டி ஃபுட் கிரேட் குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் நல்லா லாங்காக கொடுத்துருக்காங்க. மேட் ஃபினிஷ் லுக்கில் பார்க்கறதுக்கே லுக் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது மாதிரி க்யூட்டான குட்டி குட்டியான பேன் கேக் மோல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஷேப்ஸில் நிறைய கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு 195 அந்த ரேஞ்சில் இருக்குது. இதெல்லாம் பாருங்கள் நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் வச்சுருக்காங்க. ஈவன் பேன் கேக், ஊத்தாப்பம் அந்த மாதிரிலாம் கூட நம்ம கிட்ஸ்க்கு சுட்டு கொடுக்கலாம். இது போல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சர்விங் பவுல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியான நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இதெல்லாம் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. நல்லா ஹெவி வெயிட்டாக கொடுத்துருக்காங்க. அழகாக ஹேண்டில் வச்ச மாதிரி சூப்பரான மாடலாக இருக்குது. ஹேமர் டிசைன்லையும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 250 rupeesலேருந்தே கலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. இது போல் சர்விங் செட்லாம் வந்து நம்ம டைனிங்க்கு யூஸ் பண்ணும்போது பார்க்கறதுக்கே லுக் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இது போல் ஃப்ரையர் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாலும் குட்டி குட்டி சைஸஸ்லேருந்தே வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏர் ஃப்ரையருக்குள்ளேயும் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம கடாய்க்குள்ளே ஏதாவது பொரிச்சு எடுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ஃப்ரையர் யூஸ் பண்ணுறதுனால நம்ம சேஃபாகவும் பொரிச்சு எடுக்க முடியும். கறிக்கிறாமல் சீக்கிரமாக நம்ம பொரிச்சு எடுக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டக்குன்னு எடுக்கிறதும் ஈஸியாக இருக்கும். கரண்டியில் எடுத்தால் கூட ஒன்றுனா நம்ம எடுத்துகிட்ருக்கணும். இதில் நம்ம எடுத்தோம்னா ஈஸியாக எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸஸ் வரைக்குமே அந்த ஃப்ரையர் கலெக்ஷன்ஸ் இருக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாலும் 250 rupeesலேருந்தே கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இது போல் சோப் ஸ்டோன் கலெக்ஷன்ஸ்லாம் கூட சில கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இதெல்லாம் நம்ம கர்ட் பாட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். உடம்புக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் அந்த தயிர் ஊற்றி சாப்பிட்றதுக்கே. இதெல்லாம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 550லேருந்தே கலெக்ஷன்ஸ் இருக்குது. இது போல் குட்டி குட்டி கீபாட் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாலும் நிறையா கலெக்ஷன்ஸ் இங்கே வச்சுருக்காங்க. ப்ரைஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 70, 80 rupeesலேருந்தே கலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் நமக்கு பனியார்கள் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹிண்டாலியம்ல நல்லா வெயிட்டாக கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னாலும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட 7 குழி ஊற்றுற மாதிரி நல்லா பெரிய சைஸில் உள்ள பனியார்கள் இது. இதுவே அதே ஹிண்டாலியமில் 12 குழி உள்ள மாதிரி கூட நம்ம கலெக்ஷன்ஸ் எடுக்கலாம். இதெல்லாம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 600 above அந்த ரேஞ்சில் வச்சுருக்காங்க. நல்லா ஹெவி வெயிட்டாக இருக்குது. குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னாலும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதில் வந்து 2 மாடல் வச்சுருக்காங்க. கீழே வந்து ஃப்ளாட் பேஸ் உள்ள மாதிரியும் இருக்குது. இது மாதிரி ஃப்ளாட் பேஸ் இல்லாத மாதிரியும் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ரைஸில் வச்சுருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் பேஸ் இல்லாதது வந்து கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. இந்த மாதிரி ஃப்ளாட் பேஸ் உள்ளது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவி வெயிட்டாக கொடுத்துருக்காங்க.
இந்த குழியோட சைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி குட்டி சைஸ் இல்லாமல் நல்லா பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சீக்கிரமாக வந்து நம்ம ஒரு 5 சாப்பிட்டாவே நமக்கு வயிறு ஃபில்லிங்காக இருக்கும், சீக்கிரமாக நமக்கு வேலை முடிஞ்ச மாதிரியும் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 குழி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 900 above அந்த ரேஞ்சில் இருக்குது. ஈவன் கேஸ்ட் அயனில் கூட பணியாரக்கல் கலெக்ஷன்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாவே தெரியும், நல்லா குவாலிட்டியாக நல்லா சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் 900 above அந்த ரேஞ்சில் இருக்குது. ஈவன் கம்மியான விலையில் கூட நமக்கு வந்து பணியாரக்கல் கலெக்ஷன்ஸ் இங்கே இருக்குது. இதெல்லாம் நமக்கு வந்து 195 அந்த ரேஞ்சில் வச்சுருக்காங்க. அடுத்து ஆப்பச்சட்டி கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹிண்டாலியமில் கொடுத்துருக்காங்க. ஹிண்டாலியம் பார்த்தீங்கன்னா நல்லா வெயிட் வைஸ் ரொம்ப நல்லா வெயிட்டாக இருக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 300 above அந்த ரேஞ்சில் இருக்குது. இந்த ஆப்பச்சட்டி பார்த்தீங்கன்னா கேஸ்ட் அயன்லேயே கோல்டு ஃபினிஷ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது பார்க்கவே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதெல்லாம் இப்போ நியூ அரைவல். மேக்ஸிமம் இந்த மாதிரி மாடல்லாம் வந்து நம்ம எந்த ஷாப்லையும் பார்த்துருக்க மாட்டோம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. உள்ளே கம்ப்ளீட்டாக வந்து ஸ்மூத் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான மாடலாக பார்க்குறதுக்கே ரொம்பவே சூப்பராக இருக்குது. ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 900 above அந்த ரேஞ்சில் இருக்குது. இது மாதிரி நார்மல் அயனில் கூட நமக்கு ஆப்பச்சட்டி கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு ஃப்ரையிங் கடாய் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஆப்பச்சட்டியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டாக கேஸ்ட் அயனில் உள்ள ஒரு மாடல் தான். உள்ளே வந்து கம்ப்ளீட்டாக ரஃப் சர்ஃபேஸ் தான், ஸ்மூத் சர்ஃபேஸ் கிடையாது. இது மாதிரி கலெக்ஷன்ஸும் கூட இருக்குது. அடுத்து இந்த மாடல் வந்து இதுவும் வந்து கேஸ்ட் அயன் ஆப்பச்சட்டி தான். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த அந்த கோல்டு ஃபினிஷ் மாடல்லையே சேம் அதே மாடலே வந்து அயன் கலர்லேயே கொடுத்துருக்காங்க. இதுவும் கம்ப்ளீட்டாக உள்ளே வந்து ஸ்மூத் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் வந்து நமக்கு 500 above அந்த ரேஞ்சில் இருக்குது. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய கடாய் மாதிரி மாடல்லாம் கூட நிறைய அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், நம்ம பொரியல் பண்ணுறதுக்கெலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் பலகாரம் அந்த மாதிரி பொரிச்சு எடுக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம். இந்த கடாய் பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான மாடலாக இருக்குது. ஹிண்டாலியமில் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த மாடலே பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைனில் இருக்குது. பார்க்குறதுக்கே லுக் ரொம்பவே நியூவாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து அயனில் உள்ள ஒரு மினி தோசை செட்டு. இதெல்லாம் ப்ரைஸ் வந்து நமக்கு 195 அந்த ரேஞ்சிலே ஸ்டார்ட் ஆகுது. ஆம்லெட் போடுறதுக்கு குட்டி குட்டி ஊத்தாப்பம் ஊற்றுறதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம பார்க்கறதுக்கு தெரியாது, கம்பேர் பண்ணி பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ குட்டி சைஸ் அப்படின்னு. அடுத்தடுத்து பெரிய சைஸஸும் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இது மாதிரி ஸ்டீமர் பிளேட்லாம் கூட அலுமினியம்லேயே வச்சுருக்காங்க. இதில் வந்து நமக்கு சிங்கிள் ஹேண்டில் உள்ள மாதிரியும் இருக்குது, டபுள் ஹேண்டில் உள்ள மாதிரியும் இருக்குது. ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 100, 200 அந்த ரேஞ்சில் வச்சுருக்காங்க. சைஸஸும் பார்த்தீங்கன்னா நிறைய சைஸஸ் இருக்குது. நம்ம இட்லி பாத்திரத்துக்குள்ளேயோ இல்லை குக்கருக்குள்ளேயோ வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு மினி இட்லி பாத்திரம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 4 பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொருத்துலேயும் நம்ம 5 இட்லி ஊற்றலாம். மொத்தமாக இப்போ 20 இட்லி ஊற்றுற மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. அழகாக இருக்குது பாருங்கள். குவாலிட்டியும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஹேண்டில் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு இட்லி தட்டுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா நாபும் பிளாஸ்டிக்கில் வருது. ஸோ நமக்கு ஹீட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 600 above அந்த ரேஞ்சில் வச்சுருக்காங்க. இது மாதிரி சர்விங் செட்லாம் பாருங்கள். இந்த மாதிரி கலர் டிசைன் உள்ள மாதிரியான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றும் பாருங்கள் எவ்வளோ அட்ராக்டிவ் கலர்ஸில் கொடுத்துருக்காங்கன்னு. பார்க்குறதுக்கே ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதெல்லாம் ப்ரைஸ் வந்து நமக்கு 200 rupeesலேருந்தே கலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. இது எல்லா பீஸ்க்குமே பார்த்தீங்கன்னா வித் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லிட்டோட வரும். இதெல்லாம் நம்ம அப்படியே ஒரே டிசைனே நம்ம செட்டாக வேணும்னாலும் எடுத்துக்கலாம், சிங்கிள் பீஸ் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். சேம் அதே மாதிரியான குக்கிங் அண்ட் சர்விங் செட்லேயே பார்த்தீங்கன்னா இது போல் காப்பர் கோட் உள்ள மாதிரியும் வச்சுருக்காங்க, பிளெயின் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் வச்சுருக்காங்க. நம்ம கலர் கோட் பண்ண மாதிரி பார்த்த சேம் அதே மாடலில் இதுவும் பார்த்தீங்கன்னா அழகாக குக்கிங்கும் சர்விங்கும் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம செட்டாகவும் எடுத்துக்கலாம், சிங்கிளாகவும் எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்து போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் சில நிமிடம் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.